ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் லக்ஷ்மி சமையலில் பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். பொட்டுக்கடலை சாம்பார் வைக்க பொட்டுக்கடலை 50 கிராமு, வெங்காயம் 2, தக்காளி 1, கடுகு, ஜீரகம், பெருங்காயம், தாளிப்பதற்கு எண்ணெய். தக்காளி பழுத்த தக்காளியாக 1 எடுத்துக்கோங்க, வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் பொட்டுக்கடலையை 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பவுடர் மாதிரி திரிச்சிடணுங்க. நல்லா நைஸாக பவுடர் மாதிரி திரிச்சிட்டு அந்த திரிச்ச பவுடரை சலிச்சு வச்சுக்கலாம். நல்லா நைஸாக இருந்ததுன்னா அப்படியே கூட போட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க. 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, ஜீரகம், பெருங்காயம் 3ஐயும் போடணும். போட்டுட்டு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 வரமிளகா. காரத்துக்கு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் தாங்க. ரொம்ப காரம் வேணால், லைட்டாக காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளிலாம் போடணும். கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா 4ஐயும் போட்டுறேன். 4ஐயும் போட்டுட்டு வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுக்கணுங்க. நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இப்போ வெங்காயத்தை எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கான மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூளையும் போட்டுடணும். தக்காளி போட்டுறோம். தக்காளி போட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போடணும். தக்காளி போட்டு உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். நல்லா குலைவாக தக்காளி வெந்தால் தாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டாச்சு. மஞ்சத்தூள் உப்பையும் போட்டுட்டு அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். வணங்கினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி விட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை தான் கரைச்சி ஊற்றணும். இப்போ இந்த சாம்பார் சூடான இட்லி, தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலை சாம்பார். கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாகவும் வைக்கலாம், தண்ணியாகவும் வைக்கலாம். ஆனால் நான் இன்னும் மீடியமான ஸ்டேஜில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பொட்டுக்கடலை திரித்து சலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது பொட்டுக்கடலையை நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். 4-5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும்னா 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் போட்டுட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி விடணும். அப்படியே கூட போடலாம். போட்டோன்னா கட்டியாக ஆயிரும் பவுடரு. அதனால தான் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்றோம். கரைச்சி அதில் ஊற்றணும். நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சிட்டு அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் கிண்டி விடணும். ஊற்றி கிண்டி விட்டுட்டு மூடணும். மூடி வச்சு இந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ் போதும். கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டியாயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா வாசமாக வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சீக்கிரம் செஞ்சிடலாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூடாக இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. உரப்பே இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மூடி வச்சிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்து அடியில் ஏன்னா பொட்டுக்கடலை அடியில் பிடிச்சிரும். அதனால் அடியில் ஒரு கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கிண்டி விட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடிட்டு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது தண்ணி. இன்னிலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. இது போதும். இந்த இடத்துல நல்லா மூடி வச்சுட்டு மறுபடி கிண்டி பார்த்துட்டு ஊற்றி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. இப்போ மறுபடியும் ஒருக்கா திறந்து பார்த்துட்டு கிண்டணும். கிண்டிட்டு இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பரிமாறலாங்க.
இந்த லக்ஷ்மி சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். நல்ல சூடாக இருக்குது. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பரிமாறலாங்க. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லக்ஷ்மி சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.